உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு பார்வை சரியா தெரியுதா தெரியலையான்னு கண்டுபிடிக்க 4 முக்கியமான டிப்ஸ் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி கண்ணை பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு பேஜை ஃபாலோ பண்ண மறக்காது. டிவி ரொம்ப கிட்ட உட்காந்து பார்ப்பாங்க. நீங்கள் திட்டினாலும் அடித்தாலும் என் தூரே உட்கார வச்சு பார்க்க வச்சாலும் அவங்க கிட்ட தான் உட்காந்து பார்ப்பாங்க. அது ஏன்னா அவங்க கிட்ட உட்காந்தா தெரியும். பார்வை குறைபாடு உள்ள பசங்க அடிக்கடி கண்ணில் தண்ணி வருதுன்னுவாங்க. அது ஏன்னா அவங்க எதாவது பார்க்கும்போது தெரியாதனால ஸ்ட்ரெயின் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். அவங்க அடிக்கடி கண்ணை தேய்ச்சிப்பாங்க. சரியாக தெரியலன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்லுவாங்க. தலைவலி ஏன் வருதுன்னா அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஐ ஸ்ட்ரெயின் வந்து ஹெட்டேக்காக மாறும். ஸோ முக்கியமாக படிக்கும்போது புக்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நேரம் ரீட் பண்ணுறாங்க. எக்ஸாமுக்கெலாம் படிக்கும்போது தலைவலின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. 4வது சிம்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பசங்களே உண்மையாகவே எனக்கு தூரப்பார்வை சரியாக தெரியலன்னு சொன்னாலும் அதை பெருசாக கண்டுக்காமல் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஐ செக் பண்ணாமல் விட்டுறாங்க. இதனால் வர முக்கால்வாசி பிரச்சனை பசங்க தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்கூலில் சரியாக போர்டு தெரில, ஸ்கூலில் நல்லா ஸ்போர்ட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொன்ன அப்புறம் தான் வந்து ஐ செக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து முக்கியமான சிம்டம். நான் சொன்ன இந்த 4 சிம்டமில் உங்கள் பசங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தாலும் அவங்களுக்கு பார்வை குறைபாடு உள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடனே நம்ம நல மாப்பிள்ளை ஆற்காடுக்கு வந்து ஃப்ரீ ஐ டெஸ்ட் பண்ணிங்க. அவங்க அதை மாதிரி தூரப்பார்வை குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு கண்ணாடி மூலமாக சரி பண்ணி அவங்க விஷனை பெட்டராக்கி அவங்க ஸ்கூல்லேயும் ஸ்போர்ட்ஸ்லேயும் பெர்ஃபார்ம் பண்ண பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.